மாவை எடுத்து அதுக்கு தண்ணி ஊற்றி எண்ணெய் ஊற்றி அப்புறமா வேற என்ன முக்கிய பண்ணோம், நல்லா பிசைஞ்சு அதை நல்லா பிசைஞ்சு நல்லா மாவு மாதிரி ஆனோடனே அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வேற என்ன முக்கிய பண்ணோம், அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் வச்சு தேய்ச்சி அப்புறம் நம்மளே அடுப்பு பற்ற வச்சு சுட்டு சாப்பிட போறோம். நான் மாவு எடுத்துட்டு வந்துட்டேன், நீனு கிண்ணம் எடுத்துட்டு வந்துட்டியா? இப்போ எடுத்தோன்னே சப்பாத்தி சுட முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம மாவுலாம் பிசைஞ்சு அப்புறம் தானே சுட முடியும். எனக்கு பிசைய தெரியாது, உனக்கு பிசைய தெரியாது, இதுவரையும் பண்ணது இல்லை தானே. சரி, நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாமா? தப்பா இருக்கு, மாவு எடுத்துக்கலாமா? யார் யாருக்கு செய்யலாம்? உனக்கு, அப்புறம் அப்புறம் போதுமா? இது இன்னும் போதுவா? போதுமா? இன்னும் போட்டுக்கலாம். போடுவோமா? தண்ணி தண்ணி ஊற்றவா? தண்ணி சுடு தண்ணி. உனக்கு எப்படிதான் வருமா? ஏன் இப்படித்தானே பேசணும்? மாறு, இந்தா சாப்பிடு. இப்படி சாப்பிடக்கூடாதா? மணிகா, இங்கே பாரு, ஃபைனலாக பிசைஞ்சிட்டேன். இங்கே வந்து எப்படி இருக்கு? சூப்பராக வந்துருச்சா? பண்ணு பண்ணு. இங்கே பாரு, இது பண்ணியாச்சு. அப்படித்தான் வரும், சரியா? இப்படி இருந்துச்சா? இதை இங்கேருந்து பிச்சுப்போம். பிச்சுட்டு இதை இங்கே வச்சுட்டு இதை இங்கே வச்சுப்போம். இதை நல்லா தேய்ப்போம். எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்மளே செஞ்சு சாப்பிட்றது. எப்படி இருக்கு? சூப்பரா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சாப்பிடலாமா? நாங்கள் செஞ்சது எங்களுக்கே நல்லா இருக்கு. இந்த மாதிரி வேற என்ன டிஷ் ட்ரை பண்ணலான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.